வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிரந்தர உதவியாளர் வேலை 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் மினிமமாக நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஸோ ஆரம்ப சம்பளமே வந்துட்டு 36,000 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இது முழுக்க ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஓகேங்களா? ஃபீஸை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸுமே அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஓ. சிஎஸ்ஐஆர், ஓகேங்களா, நேஷ்னல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இந்த கம்பெனியில் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, government strives to have a workforce which reflects gender balance and women candidates are encouraged to apply. women candidates and gender balance இருக்கிறவங்க என்கரேஜ் பண்ணுறாங்களாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்காக. எதுக்கான இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட். ஓகேங்களா? இதுக்கு தான் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் ரெண்டுத்துக்குமே சேர்த்து இந்த ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. எப்போ அது நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா, 1ஆம் தேதி ஓப்பன் ஆகி 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படின்னா 33 வேக்கன்சிஸ் நமக்கு இருக்குது. ஸோ வேக்கன்சிஸ் எல்லாமே பார்க்கலாம். போஸ்ட் கோடு வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க. ஜேஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு கோடு. அதில் வந்துட்டு நிறைய போஸ்ட் இருக்குது. ஜென்ரலில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் 14 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அது வந்துட்டு கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 5 வேக்கன்சிஸ் வந்துட்டு கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 7 வேக்கன்சிஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான வயது வரம்பு பார்க்கும்போது 3 போஸ்ட்டுக்குமே வந்துட்டு 28 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? 18 முடிஞ்சு 18லேருந்து இப்போ 28 வயசுக்குள்ளே இருக்கணும் இந்த டேட் படி. ஓகேங்களா? அதாவது க்ளோஸ் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ நான் சொன்னேன், 30ஆம் தேதி சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு 28 வயசுக்குள்ளே இருக்கலாம். சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19,000லேருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கு வேரி ஆகும். 7th பே கமிஷன் படி தான் உங்களுக்கு வந்துட்டு சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சேலரி நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னா 36,493 ரூபா வந்துட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? மினிமமாக வந்துட்டு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீட் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த போஸ்ட் கோட் வந்துட்டு ஜேஆர் ஸ்டெனோ அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு 7 போஸ்ட் இருக்குது. அதுவுமே கேட்டகரி வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமமாக அவங்க வந்துட்டு உங்களுக்கு 27 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த டேட் படி 27 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். சம்பளம் பொறுத்த வரைக்கும் 25,500லேருந்து 81,100 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட் மந்த் சேலரி எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னா 49,623 ருபீஸ் வந்துட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்குமே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்துட்டு மினிமமாக வந்துட்டு 12th முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அண்டு இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெனோகிராஃபி வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு 2 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரியே அப்ளிகேஷன் ஃபீஸுமே தனித்தனியாக தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷனும் ஒரு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் வந்துட்டு வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இதில் வந்துட்டு யார் எல்லாமே பாஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு ஜாப் வந்துட்டு ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்குற டேட்டா வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமில் கால்ஃபர் பண்ணுவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓஎம்ஆர். ஓகேங்களா? ஒன்றும் ஓஎம்ஆராக இருக்கலாம், இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்கலாம். லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்திலேயும் இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன லெவலில் எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ஸில் தான் கேட்பாங்க. மொத்தம் 200 கொஷின் கேட்பாங்க. 2.5 மணி நேரம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பேப்பர் 1ல் பார்த்தோம் அப்படின்னா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 100 மார்க்குக்கு எழுதுவீங்க. 100 கொஷினுக்கு நீங்கள் எழுதுவீங்க.
ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்ஸ் 200 மார்க்கு. அதில் வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது. யாரெல்லாம் பேப்பர் 1ல் பாஸ் ஆகுறாங்களோ அவங்க எல்லாமே பேப்பர் 2 எழுதுவீங்க. ஓகேங்களா, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்ட்டு 2 எழுதுவீங்க. அது ரெண்டுமே வந்துட்டு 50 கொஷின்ஸு. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக வந்துட்டு 300 மார்க் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு நெகட்டிவ் மார்க்கு வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, ஒவ்வொரு ராங் ஆன்சருக்குமே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. மெரிட் லிஸ்ட் அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு யாரெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி பேப்பர் 1ல் குவாலிஃபை ஆனவங்க அண்ட் பேப்பர் 2ல் வந்துட்டு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டாக வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பிடிஎஃபோட இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.